பிஜேபிக்கு இருக்கக்கூடிய அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு இது போன்ற கருத்துக்கள் பயன்பட்டுவிடக் கூடாது உத்தரவு கொடுத்தது பிஜேபி கிடையாது, உச்சநீதிமன்றம் தான் உத்தரவு கொடுத்தது. இது நீங்க வந்து எல்லாத்துக்குமே பிஜேபி மேலே சொன்னீங்கன்னா ஆமா, என்ன காரணம்னா இந்த கிரிமிலேயர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதான் முதல் தலைமுறை படிச்சுட்டான்ல, முன்னேறிட்டான்ல, அவனுக்கே மீண்டும் கொடுக்குறீங்கிறது வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு நியாயம் மாதிரி தெரியும். ஆனால் அதோட நோக்கம் என்னன்னா, யாரை நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அதே முர்மு அவர்கள் தான் வந்து நிர்மலா சீதாராமனுக்கு இனிப்பெல்லாம் ஊட்டி விட்ட சம்பவம் நடந்தது. ஆமா, எல்லாத்தையுமே நீங்க போட்டு குழம்புற மாதிரி இல்லை, ஒன்றும் இல்லை, சாதாரண விஷயம். நீ எல்முருகன் பிஜேபியில் என்ன செய்ய முடியும்? அந்த கூடாரத்தில் ஒரு அடிமையாக தான் இருக்கு. பொருளாதாரத்தில் மேலே இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேலே போவான். ஆனால் சாதி அடிப்படையில் கீழே இருக்கிறவன் கீழே மட்டும்தான் இருப்பான். அவன் கலெக்டரானாலும் கீழ் சாதி தான். 3% கொடுக்கறதுனால பட்டியலிட்டவர் இவங்க மேல கோபத்தில் இருக்கு. அந்த கோபம் வந்து இவங்க மேல திரும்ப சில விஷயங்களை வந்து சரி பண்ணி டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்றாரு. ஒரு சிலர் ஒவ்வொரு கருத்தை வச்சாங்க. மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்ன கருத்து தான் இன்னைக்கு நீதியரசர்களே அவருக்கு விளக்கம் கொடுத்து. டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொன்னாங்க, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. உங்களுக்கு கொடுத்துட்டா ஏன் வரலன்னா, காலை உடச்சி போட்டுட்டு நீங்க ஓட்டப்பந்தயில் சரி இப்பதான் எங்களுக்கு கால் சரியாயிட்டு இருக்கு, நாங்க ஓடுவோம், நீங்க வெயிட் பண்ணி தான் வைக்கணும். எங்க அருந்தீர் இடஒதுக்கீடுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்த ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு இந்த விஷயத்தை நம்ம சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். இந்த யாருக்காக அந்த 3% வாங்கணுமோ அந்த மக்கள் பெருவாரியான மக்களுக்கு இன்னும் செய்தி போயிருக்குமானன்றதே நம்ம சந்தேகம் தான். சரியான கேள்வி. ஏன்னா அருந்தீர் இடஒதுக்கீடு சட்டம் அந்த மக்களுக்காக கொண்டு வந்த அந்த புரிதல் இன்னும் அந்த மக்களுக்கு புரியல. இடஒதுக்கீடுனா ஏதோ வீடு கொடுக்குறது. மருத்துவர் கிருஷ்ணசாமி தான் முதல் முறையாக இந்த இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டவர். பின்னால் அவருடைய கருத்து மாறுபடும். அவருடைய செயற்கை பிஜேபி போன்ற சங் பரிவார்களுடைய கூட்டணி மாறுகிற போது கருத்து மாறும். இது பிஜேபியுடைய கருத்து. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. முதல்ல அருமையா இருக்கு சார். முதல்ல வாழ்த்துக்கள். நீண்ட கால போராட்டம் நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு நல்ல தீர்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரி, இப்ப தீர்ப்புக்கு வருவோமே. தீர்ப்புல வந்து ஒரு 2 பார்ட்டா பிரிச்சோம்னா, முதல் பார்ட்டு மாநில அரசுக்கு உரிமை கொடுத்து எல்லாருமே வரவேற்கிறாங்க, தமிழக அரசு உட்பட வரவேற்குது. இந்த கிரீம் லேயர்ன்ற விஷயத்தை பத்தி முதல்வர் கூட அதை மென்ஷன் பண்ணவே இல்லை. அதுக்கு என்ன ரீசன்? நாங்க எப்படி பாக்குறோம்னா, இந்த தீர்ப்புல கிரிமிலேயர் தொடர்பான அந்த ஆலோசனைங்கிற பேர்ல சொன்ன கருத்துக்கள் என்பது நிராகரிக்கப்படணும் அப்படிங்கிறது எங்களுடைய தமிழ் புலிகள் கட்சி கருத்து. இது எல்லாரும் விவாதிக்க, இன்னும் சொல்ல போனா 1-2 விஷயம். இதை விவாதிச்சு புரிஞ்சு இதை நிராகரிக்கிறது ஒண்ணு, அல்லது இதை கவனத்திலேயே கொள்ளாம நிராகரிக்கிறது ஒண்ணு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை சொல்லாதது என்னன்னா, இதை ஒரு விஷயமாவே எடுத்துக்கிற வேண்டியதில்லை, இதை நிராகரிக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில் இதை நிராகரிச்சிருப்பாருன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா சமூக நீதிக்குன்னு அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நீண்ட நெடிய பார்வை இருக்குது. எதை எடுக்கணும், எதை இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆலோசனைகளை வழங்கி இருப்பது ஆபத்தான ஒன்றாக பிறர் பார்க்கணுங்கிறத, அதாவது பிறர்னா நீங்கள் குறிப்பாக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இதை அமுல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லது கதவை திறந்து விடுற மாதிரியான இது ஒரு கருத்தாக இருக்குது. அதனால் தமிழ்நாட்டில் எப்போவுமே இதை நடைமுறைப்படுத்த முடியாது. ஏன்னா தமிழ்நாடு வந்து இடஒதுக்கீடை பற்றி, சமூக நீதியை பற்றி பண்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கிறனால தமிழ்நாட்டில் இது மாதிரி கிரிமிலேயர் தொடர்பான சட்டங்கள், இடஒதுக்கீடுகள்லாம் நடைமுறைப்படுத்த முடியாது. ஆனால் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு இது போன்ற கருத்துக்கள் பயன்பட்டுவிடக் கூடாது. உத்தரவு கொடுத்தது பிஜேபி கிடையாது, உச்சநீதிமன்றம் தான் உத்தரவு கொடுத்துச்சு. இது நீங்க வந்து எல்லாத்தையுமே பிஜேபி மேலே சொன்னீங்கன்னா ஆமா, என்ன காரணம்னா பிஜேபி இப்ப எல்லாத்தையுமே தன் வயப்படுத்திட்டாங்க. நீதிமன்றங்கள், காவல்துறைகள், இராணுவம் உள்ளிட்ட எல்லாத்தையும் தன்வயப்படுத்துறாங்க. தன்வயப்படுத்தி அதிகாரத்தை இதன் மூலமாக நடத்துவதற்கான முயற்சியை அவங்க வந்து கையாளுறாங்க. அந்த கையாளக்கூடிய இடத்துல நம்ம எல்லா இடத்துலையும் கவனமாக இருக்கணும். நீதியரசர்களாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும்னு நான் கருதுறேன். இப்போ இந்த நீதியரசர் வந்து மகாராஷ்டிராக்காரர்னு நான் கருதுறேன். அந்த மகாராஷ்டிராவில் பிஜேபி இருக்கு. அந்த மகாராஷ்டிராவில் வரக்கூடிய தேர்தலையே இதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்குவதற்காக கூட இது பயன்பற்றக்கூடாதுன்னு நான் கருதுறேன். அப்படி போயிடக்கூடாது. ஏன்னா பிஜேபிக்கு இந்த கருத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் இதெல்லாம் கையில் எடுப்பதற்கு ஒரு பிஜேபி திட்டமிட்டிருக்கு. அந்த திட்டமிடலுக்கு நாம் வந்து இரையாயிடக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஏன்னா கிரிமிலேயர் என்பது
ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு எதிரானது. இது வந்து இந்த கிரிமிலேயர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதான் முதல் தலைமுறை படிச்சுட்டான்ல, முன்னேறிட்டான்ல, அவனுக்கு ஏன் மீண்டும் கொடுக்குறீங்கிறது வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு நியாயம் மாதிரி தெரியும். ஆனால் அதனோட நோக்கம் என்னன்னா, அந்த முதல் தலைமுறையிலேயே அவனை வீழ்த்திட்டோம்னா அவன் ஐஐடி மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு, இப்போ நீட் மாதிரியான, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஐஐடிக்கு ஒரு சாதாரணமாக ஒருத்தர் படித்து உள்ளே போகணும்னா குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு 6-7 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா போல் செலவாகும். இப்போ நீட் தேர்வுக்கு நான் என்ட்ரன்ஸுங்கிற அடிப்படையில் படித்து போகணும்னா அவனுக்கு ஒரு 6-7 லட்ச ரூபா 10. இப்போ எல்லாமே பணம் ஆகிப்போச்சு. இந்த பணம் ஒருத்தன் சேர்த்து அந்த நீட் தேர்வு மாதிரி ஐஐடி மாதிரியான உயர்கல்விகளுக்குள்ள அவன் வந்துடக்கூடாதுங்கிறதுனால முதல் தலைமுறையிலே படித்து அவனுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிட்டோம்னா அவன் உயர்கல்விக்கு வரமாட்டான், வர முடியாது. அந்த அடிப்படையில் உயர்கல்வி நிறுவனங்களில் உயர் பதவிகளில் பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதிக்காரன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே இப்படிப்பட்ட ஒரு கருவியை மறைமுகமாக நடைமுறைப்படுத்தி பிஜேபி நினைக்கக்கூடிய அந்த பார்ப்பனர்கள் மட்டுமே உயர் பதவிகளில் இருக்கணும், உயர் படிப்பு துறையில் இருக்கணுங்கிறதுக்கான ஒரு மறைமுக யுக்தியாகத்தான் இதை அவங்க கையாளுவாங்க. அது போகவே கல்வி, பொருளாதார, கல்வி, சாதி, அதுதான் இந்த இடஒதுக்கீடு நோக்கம் எதற்காக வந்திருக்குன்னா, சாதி அடிப்படையில் பின்தங்கி இருப்பவர்கள், கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்காக வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி சொன்ன மாதிரி இந்த கிரிமிலேயராக இந்த தீர்ப்புக்காக நான் சொல்லணும், பொதுவாக பிஜேபிக்கு இது உடன்பாடான கருத்து. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டா அவனை வந்து இடஒதுக்கீடு ரத்து பண்ணிடலாம் அப்படின்னா, படிச்சுட்டாலுமே அவன் சாதி அடிப்பில் அவனாக தானே இருக்கிறான். இப்போ பொருளாதார அளவுகளை வைக்கக்கூடாதுன்னு நாங்கள் ஏன் சொல்கிறோம்னா, இன்னைக்கு ஏழையாக இருக்கிறவன் நாளைக்கு பணக்காரனா மாறலாம். நீங்கள் சொல்கிறது சரி. நாளைக்கு பணக்காரனாக இருக்கிறவனும் ஏழையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்தில் மேலே இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேலே போவான். ஆனால் சாதி அடிப்படையில் கீழே இருக்கிறவன் கீழேயே மட்டும்தான் இருப்பான். அவன் கலெக்டர் ஆனாலும் கீழ் சாதி தான், நீங்கள் இன்ஜினியர் ஆனாலும் கீழ் சாதி தான், நீதிபதி ஆனாலும் கீழ் சாதி தான். ஏன் குடியரசுத் தலைவர் ஆனாலுமே அவன் கீழ் சாதின்னு சொல்லி கோயிலுக்குள்ளே நுழைய முடியாமல் இப்போ நீங்கள் என்ன நடக்குது பிஜேபி ஆட்சியில்? ஏன் வந்து குடியரசுல முர்மு அம்மாவை வந்து பாராளுமன்றத்தில் வந்து திறப்புலாக்கு ஏன் கூப்பிடல? ஏன் ராமர் கோயில் திறப்புலாக்கு ஏன் குடியரசுத் தலைவர் கூப்பிடல? அந்த அம்மா ஒரு பட்டியல் சாதி, பழங்குடியின சாதி, அதுபோக ஒரு விடோ அப்படின்னுங்கிற மனநிலையில் பிஜேபி இருக்கு. அப்போ நீங்கள் குடியரசுத் தலைவராகவே இருந்தாலும், உச்ச நீதிமன்ற நீதியரசர்களாகவே இருந்தாலும் அவங்க இது பழைய கதையா இருந்தாலும் புரோட்டோகால் இல்லைன்னு ஒரு ரீசனை சொல்றாங்க. இன்னொரு விஷயம், யாரை நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அதே முர்மு அவர்கள் தான் வந்து நிர்மலா சீதாராமனுக்கு இனிப்பெல்லாம் ஊட்டி விட்ட சம்பவம் நடந்தது. ஆமா, எல்லாத்தையுமே நீங்க போட்டு குழப்பற மாதிரி இல்லை. ஒண்ணுமே இல்லை, சாதாரண விஷயம். நீங்க எல்முருகன் பிஜேபியில் என்ன செய்ய முடியும்? எல்முருகன் பிஜேபியில் என்ன செய்ய முடியும்? அந்த கூடாரத்தில் ஒரு அடிமையாக தான் இருக்க முடியும். நீங்கள் என்ன பதவி வேணும், அது நம்மளை குளிப்பாட்டி அழகுபடுத்தி சிவி சிங்காரிச்சு அங்கே உட்கார வைக்கலாமே தவிர அவங்க சொல்கிற அஜெண்டாவில் தான் அவங்க வேலை செய்ய முடியும். அதனால நீங்கள் இவங்க நிர்மலா சீதாராமன் ஊட்டி விட்டுட்டாங்கிறதுக்காக நம்ம பேசுறது நீங்கள் புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? புறக்கணிக்கிறாங்கிறது தான் உண்மை. புறக்கணிக்கிறாங்கிறது ஒன்று. நீங்கள் இப்போ குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனாலயே பட்டியல் சாதி, பழங்குடியின சாதிலாம் சமம்னு பிஜேபி வந்து சொல்லலாம். ஆனால் அது நடைமுறையில் கிடையாது. நீங்கள் முன்னாடி சொன்னது போல நீதிபதிகள் வந்து பாஜகவோட சிந்தனைக்கு போயிடக்கூடாதுன்னு சொன்னீங்க. தீர்ப்பு கொடுத்ததும் அதே நீதிபதிகள் தான் நான் குறிப்பிட்டேன். நான் அந்த முதல் பாதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாநில அரசுக்கு உரிமை கொடுத்தது அதே நீதிபதிகள் தான். அப்போ வந்து அவங்க பாஜக சிந்தனை இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலன்னு கேட்குறேன். இல்லைங்க, எப்பவுமே நான் வந்து கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன், அந்த கருத்தை நிராகரிக்கணும்னு சொல்கிறேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் உடனே அவங்களையும் பிஜேபியோடையும் கம்பேர் பண்ணுறேன்னா அப்படின்னா அப்படி இல்லை. கவனமாக இருக்கணும். எதை எடுக்கணுமோ, எப்போவுமே எதை ஏற்கணுமோ அதை ஏற்கணும், எதை நிராகரிக்கணுமோ அதை நிராகரிக்கணும். நீங்கள் அருந்ததியர் உள்ளிடு சட்டத்தை வந்து ஏற்கணும்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு, 7 நீதியரசர்கள் கொண்ட இந்த தீர்ப்பு இருக்க, இது உண்மையிலேயே இது அருந்ததியர்களுக்கு 6 பேர் தான் இதுக்கு இல்லை, பெரும்பான்மை கருத்து தானே. இது சட்டம் ஆக்கப்பட்டுருச்சு. தீர்ப்பு என்பது இனிமேல் ஒரு சட்டம் தான். அந்த சட்டம் செல்லுங்கிறது தான். அதில் ஒரு சிலர் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். இந்த கிரிமிலேயர் பற்றி சொல்லும்பொழுது நீதிபதி ஒரு உதாரணத்தையும் சொல்லி காட்டுறாரு. அதாவது பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் படித்தவருடைய மகனும் அதே பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருப்பவருடைய மகனும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஒரு சாதாரண பாமரனுக்கு பார்க்கும்போது சரியாதானே கேட்கறாரு. கேள்வி கரெக்ட். நீங்க கேட்கறது லாஜிக்கா கரெக்டா இருக்கிற மாதிரி. நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஐஏஎஸ் படிச்ச தாழ்த்தப்பட்டவர் அல்லது ஒரு பட்டியல் சாதிக்காரர், அவர் ஐஏஎஸ் படித்தவர், எழுதவே படிக்க தெரியாம இருக்கக்கூடிய ஒரு கோயில் குருக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த குருக்கள் 2 பேரும் ஒண்ணா இல்லை. எழுத படிக்கவே தெரியாத, காசு பணமே இல்லாத, பொருளாதாரத்தால் எல்லாத்துலேயுமே நலிவுற்ற இருக்கக்கூடிய ஒரு குருக்களும் ஐஏஎஸை விட நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் முர்மு குடியரசுத் தலைவரை வச்சுங்க, குடியரசுத் தலைவரும் ஒரு வேதம் ஓதுகிற குருக்களும் ஒன்றும் கிடையாது. அப்போ இது எப்படி?
அதுக்காக 2 பேரும் ஒன்றா பார்க்க முடியல. அது மாதிரி தான் இப்போ நீங்கள் கலெக்டராகவே அவர் வந்தாலும் சாதியின் அடிப்படையில் பட்டியல் சாதிக்காரர்களாக இருக்கிற வரை இந்த இடஒதுக்கீடு அவங்களுக்கு வழங்கிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்படியெல்லாம் பேசுகிறவங்கள்ட்ட நான் தவறான கருத்து அல்லது மாறுபட்ட கருத்தாக இருந்தால் கூட நான் திருத்திக்கிறேன். ஒரே விஷயம்தான், சாதியே இல்லைன்னு சொல்லிடுங்களேன். அதாவது இது இப்போ இல்லை, இதெல்லாம் முன்னேறின பிறகு நான் சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் மதம் மாறுகிற உரிமை எல்லாருக்கும் இருக்குது, ஏன் சாதி மாறுகிற உரிமை இல்லை? நான் கலெக்டர் ஆகிட்டேன், இந்த சாதி வேண்டாம், எனக்கு வேறு சாதியில் கொடுங்க, எனக்கு ஐயர் சர்டிஃபிகேட் கொடுங்க, தருவீங்களா? எனக்கு பிசிஎம்பி சர்டிஃபிகேட் கொடுங்க, தருவீங்களா? வேறு மத சர்டிஃபிகேட் தரீங்களா? அப்போ மதத்தை விட இங்கே கொடுமையானது சாதியம் என்பது மாற முடியாதது. அந்தந்த பேக்கெட்டில் என்ன சொல்ற ரயில் பெட்டி மாதிரி அந்தந்த கட்டத்துக்குள்ளே தான் அவங்க இருக்க முடியும். அப்போ எந்த ஒரு சாதியும் எந்த சாதியோடும் சமமானது அல்ல என்கிற ஒரு நிலை இருக்கிற வரை அந்த இடஒதுக்கீடு அவங்களுக்கு இருக்கணும். அதை இந்த கிரிமிலேயருங்கிற பேரில், பொருளாதாரங்கிற பேரில் பறிப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. இப்போ இந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வரதுனால, இந்த 3% கொடுக்கறதுனால பட்டியல் இனத்தவர் இவங்க மேல அந்த கோபம் வந்து இவங்க மேல திரும்பாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல? ஒருபோதும் திரும்பாது. ஏன்னா எங்களை பறிச்சுட்டாங்கன்ற மாதிரி தானே அவங்க. இல்ல அப்படி அதான் ஒருபோதும், அதாவது யாருமே பறிச்சுட்டாங்கன்னு சொல்லலை. அதுல சில விஷயங்களை வந்து சரி பண்ணி டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்றாரு. ஒரு சிலர் ஒவ்வொரு கருத்தை வச்சாங்க. கிருஷ்ணசாமி, மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்ன கருத்து தான் இன்னைக்கு நீதிமன்றமே அவருக்கு விளக்கம் கொடுத்துருக்குன்னு நம்ம சொல்லலாம், அல்லது நீதியரசர்களே அவருக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது சட்டத்துக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொன்னாங்க, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. முதல்ல இன்னும் சொல்ல போனால் அவர் தான் முத உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும்னு சட்டமன்றத்திலே பேசினவர். அவங்க அதாவது அரசியல் டென்று மாற தன்னை மாற்றிக்கிறாங்க. மருத்துவர் கிருஷ்ணசாமி தான் முதல் முறையாக இந்த இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டவர். பின்னால் அவருடைய கருத்து மாறுபடுது. அவருடைய செயற்கை, அதாவது என்ன சொல்கிறது, பிஜேபி போன்ற சங் பரிவார்களுடைய கூட்டணி மாறுகிற போது தான் கருத்து மாறுது. இது பிஜேபியோடைய கருத்து. நம்ம என்ன சொல்கிறோம்னா, அப்படி இது எந்த சாதிக்கும் எதிரானதல்ல. இது தேவேந்திர குல வேளாளர்களுக்கோ ஆதி திராவிடர்களுக்கோ அருந்ததியருக்கு வழங்கப்பட்ட உள்ளிட ஒதுக்கீடு எதிரானதல்ல. ஒட்டுமொத்தமாக நமக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடு கிடைச்சிருச்சு. இந்த இடஒதுக்கீடு எப்படி அருந்தை சமுதாயத்திற்கு பயன்பட போகிறது? இது ஒரு கருத்தாக நம்ம என்ன வைக்கிறோம்னா, இதில் இடஒதுக்கீடு நீங்கள் சொன்ன மாதிரி கொடுத்துட்டாங்க, அது நீதிமன்றத்தில் இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடஒதுக்கீடுக்கு பிறகு கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்திகள் ஏராளமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு தான் கொடுத்துருக்குறாங்க, இது 6 விழுக்காடாக உயர்த்தப்படணும். அதே போல் வந்து பார்த்தா முன்னுரிமை அடிப்படையிலான இடஒதுக்கீடு தான் கொடுத்துருக்குறாங்க. இனி காலப்போக்கில் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் செப்பரேட்டாக கொடுக்கறதுக்கான சட்ட திருத்தங்கள் என்ன கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, இந்த தீர்ப்பின் மூலமா ஒவ்வொரு மாநில அரசும் தனித்தனியாக சட்டம் இயற்றுவதற்கு பதிலாக பாராளுமன்றத்திலேயே மத்திய அரசு இது மாதிரியான மக்கள் பயன்படக்கூடிய வகையில் ஒட்டுமொத்தமாக ஒரே சட்டமாக இயற்றோம். நாங்கள் தமிழ் புலிகள் கட்சி சார்பாக டெல்லியிலேயே வந்து இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமான பிரச்சனை இல்லை, இந்தியாவுக்கான பிரச்சனை. அதனால் இந்தியா முழுவதும் இந்த பின்தங்கிய மக்கள் பயன்படக்கூடிய அளவில் சட்ட திருத்தம் வேணும்னு சொல்லி நாங்கள் டெல்லியிலலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம். அப்போ இது மாதிரியான ஒரு சட்டம் வந்து இந்திய அரசு, மத்திய அரசு இதை நிறைவேற்றணும். இந்த இடஒதுக்கீடை பொறுத்தப்பட்டு அருந்ததி இடஒதுக்கீடை பொறுத்த மட்டும் இந்த ஜனார்த்தனன் கமிட்டி செஞ்ச சின்ன சின்ன குறைகளை எல்லாம் சரி செய்யணும். உதாரணத்துக்கு செம்மானுங்கிற சாதியை இதில் இணைக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறைவாக நீங்கள் கொடுத்துட்டீங்க, உண்மையான மக்கள் தொகை கணக்கெடுப்பை நீங்கள் உயர்த்தணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஜிஓ, என்ன ஜிஓன்னா, ஒன்று 3 வகையான உள்ளிட ஒதுக்கீடு வழங்கப்படுங்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த 3 விழுக்காடில் இடஒதுக்கீடுல அருந்ததியர் மக்கள் இல்லைன்னா இதர பட்டியல் பிரிவினர்கள் வந்து பயன்படுத்தலாம்ங்கிற ஒரு ஜீவோ இருக்குது. இதன் மூலமாக என்ன நடைமுறை சிக்கல் வருதுன்னா, 3 விழுக்காடு அருந்ததியர்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை என்ன சொல்கிறதுன்னா, அவங்க வந்து நுகர முடியாமல் இருக்கக்கூடிய அந்த நிலையில் அரசு அதிகாரிகள் அல்லது அந்த துறையை சார்ந்தவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீ ஆளே வரலை அப்படின்னு சொல்லி இதர பட்டியல் சாதிக்காரங்களை சேர்த்துறாங்க. ஒன்று. இன்னொன்று, 3 விழுக்காடுங்கிறது முன்னுரிமை அடிப்படையிலான வகையீடு தான். இவங்க 15 விழுக்காடுலையும் போகலாம். ஆனால் எந்த துறையிலையுமே உங்களுக்கு தான் 3 கொடுத்துட்டாங்கல்ல, அதோட நீங்கள் 15ல் வராதிங்கன்னு அங்கே இருக்கிற அதிகாரிகள் மட்டத்திலேயே அது தடுத்து நிறுத்தப்படுது. இதெல்லாம் நடைமுறை சிக்கல். நீங்கள் 3 விழுக்காடு உள்ளே வர முடியாத ஒரு நிலை இருக்குது, 3 விழுக்காடை தாண்டி பயனடைய முடியலைங்கிற நிலை இருக்கு. இதெல்லாம் நடைமுறை இல்லை. டாக்டர் கிருஷ்ணசாமி கூட குறிப்பிட்டிருப்பாரு, 3 விழுக்காடு இல்லாமல் 15 விழுக்காடு இல்லாமல் பொது அந்த லிஸ்ட்ல கூட அவங்களால போக முடியுன்ற மாதிரி போக முடியும். அப்ப சலுகைகள் உங்களுக்கு தான் அதிகமா இருக்குன்ற மாதிரி இருக்கும்னு சொல்றதுக்கு நல்லா இருக்கும். 1% நீங்க 3 விழுக்காடு கொடுத்த பிறகு கூட
3 விழுக்காடை எங்களால் முழுமையாக பயன்படுத்த முடியல. அப்ப யாரோட தப்பு அது? தப்பு இல்லை, கல்வி மறுக்கப்பட்ட சமூகம். இப்போதானே தட்டு மாதிரி வருவான். நீங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டா ஏன் வரலன்னா காலை உடச்சி போட்டுட்டு நீங்கள் ஓட்டப்பந்தயில் சேர்க்க இப்போதான் எங்களுக்கு கால் சரியாயிட்டு இருக்கு, நாங்கள் ஓடுவோம். நீங்கள் வெயிட் பண்ணி தான் வைக்கணும். எங்கள் அருந்ததியர் இடஒதுக்கீடுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்த நீங்கள் வெயிட் பண்ணி தான். நாங்கள் வந்து 100 ஆண்டு காலம் 200 ஆண்டு காலம் 1000 ஆண்டு காலமாக மறுக்கப்பட்ட சமூகம்ல பார்ப்பனியத்துக்கு எதிராக கடுமையாக போராட்டத்தினுடைய விளைவாக மிக கடைக்கோடியில் வீழ்த்தப்பட்ட சமூகம். இதெல்லாம் கல்வியை பெறுவதற்கு வேலைவாய்ப்பில் வருவதற்கு காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அதனால் இந்த நடைமுறை சிக்கலை தமிழக அரசு சரி செய்யணும் அப்படிங்கிறது ஒன்று. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு செய்தியை கூடுதலாக நான் பதிவு செய்ய விரும்புவது என்னென்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு ஒரு 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 வடிவம் கொடுத்ததே வந்து தூய்மை பணியாளர்கள் பணியை வந்து இந்த அருந்ததியர் மக்கள் செய்கிறாங்க. அவங்களாம் அங்கேருந்து மேலே வரணுங்கிறது ஒரு முக்கியமான அளவுகோல். பல்வேறு அளவுகோல். ஆமாம், கல்வி பொருளாதாரத்தில் இல்லைங்கிறது ஒன்று, சாதியில் பின்தங்கி இருக்காங்கிறது ஒன்று, அது கூடுதல் இது ஒன்று. இப்போ ஆனால் எந்த நோக்கத்திற்காகலாம் இது உருவாக்கப்பட்டதோ அந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தரம் இன்னைக்கு கேள்வியாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் துப்புரவு பணியில் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணி செய்யக்கூடிய பணிகள் மட்டும் கான்ட்ராக்டர் கொடுக்குறாங்க. அரசு பணியாகவே எடுக்க முடியாத ஒரு நிலை வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு சில அரசாணைகளை பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் தூய்மை பணி செய்கிறவன் கான்ட்ராக்ட் செய்வான், அவனை மேனேஜ் பண்ணுறவன் மேற்பார்வை செய்கிறவன் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, அதுக்கு மேலே இருக்கிற மேனேஜர் கவர்மெண்ட் ஸ்டாஃபு. இப்போ கூட்டுறவன் மட்டும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லை, கூட்டுறவனுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்கிறது ஒரு முரண்பாடான விஷயம். அப்போது நம்ம என்ன கேட்குறோம்னா, சரியாக எங்களுக்கு இந்த தொழிலேருந்து எங்களுக்கு மாற்றுக்கிறது இருக்குது. யாருமே இந்த பணி செய்யக்கூடாது, அல்லது எல்லாருமே இந்த பணி செய்யணும். எப்போவுமே ஒரு பணியை குறிப்பிட்ட சாதி செய்யக்கூடாது. மலம் அள்ளுவதும் மணி அடிப்பதும் ஒரு சாதி மட்டுமே செய்கிறாங்கங்கிற ஒரு மனநிலை இந்த கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தகர்க்கப்படணும்னா எல்லாமும் ஆக்கணும். மணி அடிக்கிற வேலையை எல்லாருக்கும் பயன்படணுங்கிறதுனால தான் நம்ம வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் அலம்ங்கிற சட்டம் கொண்டு வரோம். அது மாதிரி ஒன்று மலம் அழுவதை முற்றிலும் தடுக்கணும், இல்லைன்னா மலம் அழுகிற பணிகளும் எல்லா சாதிக்கும் இடஒதுக்கீடை பூர்த்தி பண்ணணும். அதுதான் சமத்துவம். அப்போதான் அந்த தொழில் உடையும். ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு இந்த விஷயத்தை நம்ம சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். அந்த மக்கள் இந்த யாருக்காக அந்த 3% வாங்கணும், அந்த மக்கள் பெருவாரியான மக்களுக்கு இன்னும் இந்த செய்தி போயிருக்குமானன்றதே நமக்கு சந்தேகம் தான். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இது வந்து இது சரியான கேள்வி. என்னன்னா, எப்பவுமே இப்போ நீங்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் எந்த மக்களுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறதோ அந்த மக்களே அந்த சட்டத்தை பற்றின ஒரு புரிதல் இல்லை. அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு சட்டம் அந்த மக்களுக்காக கொண்டு வந்த அந்த புரிதலும் இன்னும் அந்த மக்களுக்கு புரியலை. இன்னும் இடஒதுக்கீடுனா ஏதோ வீடு கொடுக்கறது, வீடு எங்களுக்கு ஒதுக்கலைங்கிற மாதிரியான ஒரு மனநிலை கூட சமூகத்தில் இருக்குங்கிறத நாங்கள் நகைச்சுவையாக பகிர்ந்துக்கிறோம். அது மாதிரி தான் இந்த இடஒதுக்கீடை பற்றின புரிதல் இன்னும் முழுமையாக இந்த மக்கள் மத்தியில் வரலை. அப்போ அந்த மக்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து படிக்க முடியலை, படித்தா நமக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, அதனால் படித்து என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் இருக்கிறாங்க. அதே போல் நம்மலாம் வந்து பெரிய அதிகாரத்துக்கு வர முடியாது, நம்ம ஏதோ 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படித்தா போதும், எழுத படிக்க தெரிஞ்சால் போதுங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க. நம்மெல்லாம் வந்து இந்த சமூகத்தோடு போட்டி போட்டு வாழ முடியாதுங்கிற ஒரு மனநிலையில் தாழ்வு மனப்பான்மையில் இவங்க வீழ்த்து கிடக்கிறாங்க. அதே போல் பார்த்தோம்னா அரசியல் ரீதியாகவும் நமக்கெல்லாம் கட்சி தேவையா, நமக்கெல்லாம் ஒரு சங்கங்கள் தேவையா, நம்மளாம் இதில் சாத்தியப்படுத்த முடியுமா இப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் இல்லாத ஒரு மிகவும் பின்தங்கிய சமூகமாக இருக்குது. அப்படிப்பட்ட சமூக மக்களுக்கு நம்ம சொல்ல விரும்புவது, அப்படி நினைக்காதீங்க, காலங்கள் மாறி இருக்கு, நாமளும் முன்னேறி வரணும். உங்களுக்கு கல்வி உரிமை வந்து நிலைநாட்டப்பட்டு இருக்கு, அரசியல் உரிமை நிலைநாட்டப்பட்டு இருக்கு. கல்வி பெறுவதற்கும் வேலைவாய்ப்பில் நீங்கள் நம்மெல்லாம் நுழைவதற்கும் அரசியல் உரிமை பெறுவதற்கும் தமிழ் புலிகள் கட்சி நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம். நாமும் பிற சமூக மக்களோடு என்ன சொல்கிறது, அவங்களோட அந்த பொது நீரோட்டத்தோடு நாமும் பயணிக்கணும்னா நமக்கு கல்வி பொருளாதார அரசியல் உரிமை வேணும். அந்த உரிமை வந்து இது மாதிரியான தாழ்வு மனப்பான்மையோடு உழண்டு ஊருக்குள்ளேயே முடங்கி கிடந்தால் இது மாதிரியான உரிமைகளை பெற முடியாது. அதனால் எந்திரிச்சு வாங்க. அந்த எந்திரிச்சு வரணுங்கிற நோக்கத்துக்காகத்தான் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், அரசியலில் இந்த சமூகமும் தலைநிமிரணுங்கிறதுக்காகத்தான் இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற எங்களை போன்றவர்கள் போராடி இந்த இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்துருக்குறோம். அந்த இடஒதுக்கீட்டினுடைய பயனை நமக்காகவே வழங்கப்பட்டதுனால இந்த இடஒதுக்கீடு சட்டத்தை பெற்று நாம் கல்வியில் பொருளாதாரத்தில் முன்னேறணும் அப்படிங்கிற இந்த சமூகத்துக்கு இப்படி ஒரு கருத்தை நான் பதிவு செய்கிறேன். பல்வேறு விஷயங்களை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். உரிய மக்களுக்கு உரிமை கிடைத்திருக்குன்றதை நம்ம நம்புகிறோம். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம், மக்களே முடிவெடுக்கட்டும். நன்றி, வணக்கம்.